அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 4 மாசம் வரப்போகுது. 2021 சென்னையில் நடந்த தொகுதியில் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையில இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்கு. சிங்கார சென்னைன்னு சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. அதுல 16 தொகுதிகளில் லாஸ்ட் டைம் 16 தொகுதியும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஜெயிச்சிருக்காங்க. மீதி 15 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்காங்க. துறைமுருகம் இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்ஜினும் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவோட கோட்டையாவே எப்பவுமே சென்னை இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துலயும் சரி சென்னை அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஃபேவரா இருந்திருக்கு. 2011 அதிமுகவும் தேமுதிகவும் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்தப்ப அந்த ஒரு 2011 அந்த தேர்தல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வந்து வீழ்ச்சியை வந்து திமுக செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15-14 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 1-2 தொகுதி மட்டும் தான் திமுக ஜெயிச்சாங்க. கொளத்தூர் தொகுதியிலே சரி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன மார்ஜின் தான் 2011 ஜெயிச்சிருப்பாங்க. 2026க்கு வருவோம். இந்த நேரத்தில் தான் வந்து கொளத்தூர் தொகுதியிலே சரி 1 லட்சம் வாக்கள் கிட்ட நீக்கப்பட்டிருக்கு, போலி வாக்காளர்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கு. டிராஃபிக் பிரச்சனை, அந்த மெட்ரோ இதனால எங்க பார்த்தாலும் அந்த மெட்ரோ தோண்டி போட்டிருக்காங்க. மெயினா சென்னையில பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப் இருந்தாலுமே கூட நிறைய பாலங்கள்லாம் இருக்கு. எல்லா இடத்துக்கும் வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கல, எங்கேயும் வேலை கிடைக்கலாம், சென்னைக்கு போனால் வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற சொல்றது ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் அங்க ஒரு இடத்துல எல்லா மட்டும் மக்களும் அளவுக்கு அதிகமான பாப்புலேஷன், அர்பனைசேஷன், நகரம் புறமாக்குறது, அந்த ஏரி குளங்கள்லாம் இது பண்றது, அதாவது சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா தூர்வாராம இருக்கிறதுனால பல பிரச்சனைகள். வெள்ளம் இந்த 2025 பெரிய அளவு தாக்கம் ஏற்படுத்தல. பட் நம்ம 2023 டிசம்பர்ல பார்த்திருப்போம். அது பிஃபோர் வருஷம் பார்த்திருப்போம். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோவப்பட்டாங்க. என்ன இப்படி இந்த இவ்வளவு 4000 கோடிங்கிறாங்க, 6000 கோடிங்கிறாங்க. பட் ஆனால் ப்ராப்பரா அந்த ஒரு எக்ஸிபிஷன் ஃபார்ம் பண்ண முடியல. வெளிநாட்டுகள்லாம் எவ்வளவு இது பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணி அது எங்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் இப்படி இருந்தாலுமே அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு சென்னைக்கு போன டைம் ரொம்ப அதிகமா இருந்திருக்காங்க. தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம். 2024 சரி 3 தொகுதியிலுமே வந்து நல்ல மார்ஜின்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் 2026 புது ஃபேக்டரா தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகமும் வரப்போகுது. காலத்தில் இருக்கிறப்ப நார்மலா பார்க்குறோம் சென்னையில ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையா இருக்கட்டும், வட சென்னையா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நியூ இயர் அப்போ கூட்டமா இருக்கட்டும், நியூ இயர் அப்போ அவ்வளோ பேர் டிவிக்கே கத்தி பொதுமக்கள்ல இருந்து சரி எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்கான இதா பாக்குறப்ப டிஎம்கேவோட ஓட்டுகளும் நிறைய வந்து தாவிகா பக்கத்துக்கு போறது அதிக சான்சஸ் இருக்கு. ஓவரால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சியோட அதிருப்தி அலை, சட்ட ஒழுங்கு சம்பவம் இதெல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கு. இப்படி பாக்குறப்ப இந்த டைம் அவ்வளவு ஈஸியா கேட்வாக்கா இருக்காது. நிச்சயமா கொளத்தூர் இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகள், விஐபி தொகுதிகள், மா சுப்பிரமணியனோட சைதாப்பேட்டையா இருக்கட்டும், உதயநிதி அவர்களோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியா இருக்கட்டும், இந்த மாதிரி தொகுதியில் நல்ல மார்ஜினில் ஜெயிச்சிருவாங்க. பட் ஓரளவுக்கு மற்ற தொகுதியெல்லாம் அவ்வளவு ஈஸியா இந்த டைம் ஜெயிக்க முடியாதுங்கிறது எங்களுடைய கருத்து. சென்ற முடிவுகள் 2021 முடிவுகள் இது உங்களுக்காக. 11 ஆர்கே நகர், 12 பெரம்பூர், 13 கொளத்தூர், 14 வில்லிவாக்கம், 15 திருவிக நகர், 16 எழும்பூர், 17 ராயபுரம், 18 துறைமுகம், 19 திருவல்லிக்கேணி, 20 ஆயிரம் விளக்கு, 21 அண்ணா நகர், 22 விருகம்பாக்கம், 23 சைதாப்பேட்டை, 24 டி நகர், 25 மயிலாப்பூர், 26 வேளச்சேரி. சென்ற முறை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சென்னை மாவட்டத்தையும் பேசுறோம், எல்லா மாவட்டத்தையும் பற்றி பேசுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.